பாரம்பரியமாக ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்வீட் செய்வேங்க. அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் அது மருந்தாகவும் இருக்கு. அது எப்படி மருந்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ பொருள்களை காமிக்கிறேன், அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, உணவே மருந்தாகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அதுவே மருந்தாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்வீட்டை செய்து காமிக்க போறேங்க. சரி, அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். கோதுமை மாவு 250 கிராம், சர்க்கரை 150 கிராம், பொடியாக அரிந்த பாதாம் 3 டீஸ்பூன், பொடியாக அரிந்த முந்திரி பருப்பு 3 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, உணவே மருந்தாக எடுத்துக்கணும், அதில் போடக்கூடிய பொருளை பாருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஓமம் போட்டிருக்கேன் பாருங்களேன். இந்த ஓமம் போடுறதுனால இந்த லட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் ஒன்றும் ஆகாது, சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகும். இந்த சர்க்கரை எல்லாம் சாப்பிட்றதுனால இந்த ஓமம் வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும், சர்க்கரை அளவை வந்து நம்ம பிளட்ல இருக்கிறது கட்டுப்படுத்துங்க. அதனால இந்த ஓமம் சேர்க்குறோம். ஆனால் சுவையாக இருக்கும். இது போடுறதுனால எந்த சுவையும் குறைஞ்சிரும்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்க, அடுப்பை பற்ற வச்சிருக்கேன். இங்கே ஒரு பேனும் வச்சுட்டேங்க, நல்லா சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு நெய்யை சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் நெய் கூடவே போட்டு செய்வேன், நீங்கள் குறைச்சிக்கோங்க. என்ன இவ்வளோ போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நெய் பொதுவாக நிறைய சேர்க்க உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள், அந்த நெய் உருகுன உடனே இந்த கோதுமை மாவு போட்டுக்கணுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கிட்டு இருக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓமத்தை அரைச்சிக்கலாங்க. இந்த சக்கரை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 கிராம் அரைச்சிருக்கேன். இப்போ குறைச்சி வேணும்னா 100 கிராம் போட்டுக்கோங்க, இல்லை கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய ஆப்ஷன். அடுத்தது ஓமத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, இது பாதி வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஓமம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில், அதை போட்டுக்கலாங்க. அடுத்தது முந்திரி ஒரு 2 டீஸ்பூன் சொன்னேன்ல, 3 டீஸ்பூன் சொன்னேன். பாதாமும் போட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லா வறுத்துடணும். அதெல்லாம் ஓமம் எல்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அது எப்படி நல்லாவா இருக்கும், ஒரு ஸ்வீட்டில் யாராவது ஓமம் சேர்ப்பாங்களான்னு நினைப்பீங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாகவே இது எந்த நார்த் இந்தியன் வீட்டில் போனாலும் நீங்கள் இந்த லட்டு தான் செய்வாங்க கட்டாயம். இதில் மருத்துவ குணமும் இருக்குது, அதே சமயத்தில் இது வந்து ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக செய்யக்கூடியது. அப்புறம் வந்து சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்குது. இத்தனை விஷயமும் அடங்கியிருக்கு. நீங்கள் எப்பவும் போல் வழக்கமாக பாதுஷா, மைசூர் பாக்கு, ஜிலேபி இதே சாப்பிட்ருப்பீங்க, குலாப் ஜாமுன். இந்த தடவை இது செஞ்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வறுத்தாச்சு. நல்லா அவங்களுக்கு வறுக்கும் போதே அந்த மனம் காமிச்சு கொடுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு. இந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாங்க. பாதி ஆற விடணும், அப்போவே லட்டு பிடிச்சிடணும். ரொம்ப அரிச்சுன்னா அப்புறம் லட்டு பிடிக்க முடியாது, உதிர்ந்துக்கிட்டே வருங்க. இப்போது இது பாருங்கள், உங்களுக்கு நெய் ஊற்றி தான் உருண்டை பிடிக்கணுங்க. இவ்வளோ நெய் ஊற்றுறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் மருந்துங்க நெய். இப்போ பாருங்கள், நெய் ஊற்றி இந்த லட்டு பிடிச்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடவுளுக்கு எடுத்து வச்சிடணும். இந்த லட்டு இருக்கு இல்லைங்களாங்க, நிறைய பேர் என்கிட்ட ஹெல்த் டிப்ஸ் ஏதாவது குழந்தைங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே. இந்த லட்டுவை தினமும் ஒன்று கொடுங்க, நல்ல உடம்பு தேருங்க. அதாவது கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அப்புறம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சளி பிடிக்கிறதெல்லாம் இந்த ஓமம் போட்டிருக்கோம், இம்யூனிட்டி லெவல் வந்து கூடுங்க. இது முக்கியமாக இந்த லட்டு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கும் நாங்கள் இது பண்ணுவோம். அப்புறம் ஒரு குழந்தைய ஒரு பெண் வந்து பெற்று எடுத்துட்டான்னு வைங்களேன், இதில் கோந்துன்னு ஒன்று இருக்குது, அந்த கோந்தையும் சேர்த்துட்டு அது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இடுப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த லட்டு தான் கொடுப்பாங்க. தினமும் அந்த தாய் வந்து பால் கொடுக்கணும் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்து நல்லா திட்டியாவது மாமியார் எல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய லட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு. ஏன்னா ஒரு லட்டு தான் சாப்பிடுவாங்கன்னு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரிய லட்டு பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கட்டாயம் சாப்பிட வைப்பாங்க, அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி. அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு இந்த மருத்துவ குணமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த லட்டுவை நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, நீங்கள்லாம் நினைப்பீங்க ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட் முடிச்சிட்டிங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நேரம் இல்லைங்க, அதனால் நான் உங்களுக்கு சாதாரண நாட்களில் நிறைய பெங்காலி ஸ்வீட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்,
காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.